ஓகே தானே? ஓ சார். சரி, ஓகே. அப்ப நம்ம போன வருஷம் இந்த வருஷம் நடந்த பேப்பர் உண்ட யாரும் பார்க்கல. இந்த பாரு, நான் பேப்பர் ஒன்று எடுத்து போட்டோ அடிச்சு போட்டேன். கிளியரா இருக்குதா? கொஞ்சம் அதை சொல்லுங்களே. ஓ சார், கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குது. சரி, ஓகே. நாங்க போவோம் பிள்ளைகள், நாங்க படிச்ச பகுதி இருக்கா என்று கொஞ்சம் தேடி பார்ப்போமா? நாங்க முதலாவது படிச்சோம், சும்மா தேடி பார்ப்போம். பெருசா இது நமக்கு விட தெரியலை அப்படின்னு உண்டு நீங்க அலட்டிக்க தேவையில்லை. சும்மா பாருங்க. இதெல்லாம் நாங்க அந்த இடவிளக்க படத்தை கொஞ்சம் விடுவோம். நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு இடவிளக்க படங்களை செய்ய பார்ப்போம். இதை விடுவோம். இந்த உலக படம், இலங்கை படம் குறிக்கிறதை நாங்க கொஞ்சம் விடுவோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா இருக்கும், தெரியாமல் இருக்காது. யமேக்கா தீவு, பம்பாஸ் புல்நீளம், நைஜீரியா, சிட்னி நகரம், கம்சட்கா குடாநாடு, இதுகள் சரியா? இதுகளை தான் அங்கே கேட்டிருக்காங்க. அதே மாதிரிக்க 3 ஆங்கில எழுத்து தரப்பட்ட சரியான விடையினை குறிக்கும் எழுத்தை உங்க எழுத்தும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம குறிச்சுக்கொள்ளதான். இதெல்லாம் விடுவோம். இதெல்லாம் நாங்க கொஞ்சம் பிறகு பார்ப்போம். நாங்க பார்ட் 2க்கு போவோம். பார்ட் 2ல இந்த வினாவை கொஞ்சம் பாருங்க, நல்லா வாசிக்கணும். முதலாவது நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, வாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அபர்ணா, குட் ஈவினிங். வாசிக்கிறீங்களா? அபர்ணா, இந்த ஓலவல் பேப்பர் இந்த முறை நடந்த பேப்பர் ஒன்று சும்மா பார்த்து கொண்டு வாரம். வாசிக்கிறோமா? சும்மா வாசிச்சு பாருங்க. நான் விடைய கேட்கல, கொஞ்சம் வாசிப்போம் அப்படிங்கிறதுக்காக. அபர்ணா, நான் பேசுறது கேட்டுச்சுன்னா ஓகே. கேக்குதா? அபர்ணா பேசுறது எனக்கு கேக்குது இல்ல. சரி, பரவாயில்ல. இப்போ கேக்குதா சார்? இப்போ ஓகே, கேக்குதுமா, கேக்குது. பாருங்க, 2வது வினா ஒன்று வந்திருக்குது. பார்ட் 2ல நாங்க 2வது வினா எங்கேயோ பார்த்த மாதிரி, படிச்ச மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்குதா? இது எங்கேயோ படிச்சு யாராவது படிச்ச மாதிரி இருக்குது? அதை மட்டும் சொல்லுங்க நீங்க. இதுக்கு படம் இதுக்கு படம் இல்ல இல்ல இல்ல, படம் இல்ல. நல்லா வாசிங்க, இன்னொரு தடவை வாசிங்களே. இன்னொரு தடவை அழகா வாசிங்க. சும்மா பாக்குறோம், உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. நான் சும்மா நம்ம படிச்ச பகுதி ஒன்று ஓ லெவலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக. இந்த வருஷம் இப்ப ஒரு 1 வீக் கூட செய்து முடிச்சாங்க அந்த பேப்பர் ஒன்றுதான். அப்ப நான் வாசிக்கிறோமா தனுஷிகா? விடைய சொல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு அதுல வினா விளங்கி இருக்கா அப்படிங்கிறது தான் என்ன விட்டு. வினா கொஞ்சம் விளங்கி இருக்கா அப்படிங்கிறது தான். அப்படி இது என்ன செய்யணும் சார்? இந்த முதலாவது வினா, அதுல இந்த முதலாவது இந்த வினா என்ன செய்யணும் சார் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? இல்லாட்டி சார் இது டவுட் அப்படிங்கிற மாதிரியா? இந்த முறை நேரடியா வினா உங்களுக்கு விளங்குதா? இந்த முறை முதலாவது தரம் 10ல தான் 2வது வினா ஆரம்பிக்குது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? தரம் 10ல தான் ஆரம்பிக்குது. எல்லா வருடம் வந்த பேப்பருமே தரம் 10ல முதலாவது பாடம் தானே ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நமக்கு உண்டு தரம் 10ல எப்படி வினா வந்தாலும் எங்களுக்கு செய்ய முடியும். அந்த அளவுக்கு நீங்க தயாராக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கீங்களா நீங்க? அதிகள வினாக்கள் பார்த்தோம். சரி, நீங்க பாருங்க, வாசிச்சிட்டோம். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? விட சொல்லாடி பரவாயில்ல, என்ன செய்யணும்? விளக்கத்தை சொல்லுங்க. இந்த வினாவினுடைய விளக்கம் சொல்லுங்க பாபு. முதலாவது வாசிக்கணும். இந்த இடத்த வாசி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன விளக்கம். முதலாவது எடிங்க வாசிங்க. பாருங்க, புவி அமைப்பு தெரியும் தானே? புவியோட அமைப்பு சொல்லுங்க, எத்தனை அமைப்பு இருக்குன்னு. ஓடு, மூடி, மையம். அப்ப புவியினுடைய அமைப்பின் அதுல 2 கொடுத்திருக்காங்களாம். அமைப்புல எத்தனை கொடுத்திருக்காங்க? 3 இருக்கு. ஆனதுல எத்தனை கேட்டிருக்காங்க?
ரெண்டு. ரெண்டு. ரெண்டு தான். ரெண்டு படைகள், ஒவ்வொன்றுக்கும் சிறிய விவரணம். விவரணம் அப்படிங்கிறது என்னத்துக்குள்ள வரும்? ஒரு விளக்கம். என்னது? ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஏல ஒரு படை இருக்குதான், அதை வாசிச்சு பார்த்து என்ன படைன்னு சொல்லிக்கொள்ளணும். பி கூற்றுல ஒரு படை இருக்குதான். ஏ கூற்றுல ஒரு படையினுடைய பெயர் இருக்குது, பி கூற்றுல ஒரு படையினுடைய பெயர் இருக்கு. விலங்குனதா விலங்கலையா அந்த ஹெட்டிங்? விளங்குனது சார். சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏ கூற்ற வாசிச்சு, என்ன விட சொல்லக்கூடாது, ஏ கூற்ற வாசிச்சுட்டு அது என்ன படையா இருக்கும், பி கூற்றை வாசிச்சுட்டு அது என்ன படையா இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். நல்லா வாசிக்கணும். அது என்ன படையா இருக்கும், என்ன அமைப்பா இருக்கும், புவியினுடைய உட்பாகத்துல என்ன அமைப்பா இருக்கும் அது. ஓகே சார். ஓகே, ஒரு ஆள் ஓகே. அப்படியே இருக்கலாம் சரி. ஒன்றுக்கு ஓகே, எனக்கு ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. என்ன மாதிரி? அபர்ணா, தனுஷிகா, பி கொஞ்சம் சரி சார், ஏ கொஞ்சம். பி கொஞ்சம் சரி சார், ஏ கொஞ்சம். ரில்வான், டானிஷா, டானிஷா, சுபி சொல்லுங்க. இந்த இந்த முறை வந்த பேப்பர், போன கிழமை செய்த பேப்பர் அவங்க பாருங்க. புவியின் உட்பாகத்தில் அமைந்துள்ளது. புவியின் உட்பாகத்தில் அமைந்திருக்குதான், உள்ள அமைஞ்சிருக்குதான். திரவம் மட்டும் திண்ப உள்ளனா, திரவத்தையும் பத்தி சொல்லியிருக்கேன், திண்மத்தையும் பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு உட்பாகத்துல சொல்லியிருக்கேனா இல்லையா? ஓ சார். ஒரு இடத்துல எங்கேயோ திண்மம் இருக்கு, திரவம் இருக்கு. அந்த திரவம் தான் எரிமலையாக மேல வருது, மக்மா குழம்பாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க சார். ஓகே. அப்ப திண்ம திரவ உலோகங்களை செயற்கையாக கொண்டுள்ளது, அப்படியே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் பெயர் என்ன? மையம். மையம். சார் எனக்கு ஏ மட்டும் தெரியும் சார் அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட பதில காணாமே. தானிஷா பேசுறீங்களா இல்ல? நான் பேசுறது கேக்குதா அப்படின்னா உங்களை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான பேப்பர் ஒன்று பாக்குறோம் அப்படின்னா, நான் பேசுறது ஓகே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க? புவியின் உட்பாகத்தில் அமைஞ்சுள்ளது, ஏதோ ஒரு புவியில உள்ளதானே. உட்பாகத்தில் அமைந்துள்ளது. ஆனா அதுக்குள்ள எப்படியுமே நமக்கு மூன்று அமைப்புகளுக்கும் 2 பிரிவு இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கா இல்லையா? இருக்கு. முதலாவது என்ன? ஓடு. 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 ஓடு 2 வகைப்படும், அது தெரியும் தானே? ஓம் ஓ சார். சார். கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. 2வது படை என்ன பேரு? மூடி. மூடி. மூடு 2, மேல் மூடி கீழ் மூடின்னு 2 வகை இருக்குதானே? ஓ சார். மையம் வெளிமையம், உள்மையம். உள்மையம், வெளிமையம். என்ன 2 வகை? உள்மையம், வெளிமையம். வெளிமையம் இப்படின்லாம் இருக்குது. இவங்க உபப்பிரிவெல்லாம் கேட்கல. புவியின் உட்பாகத்தில் அமைந்துள்ளது, உள்ளதான் எங்கேயோ அமைஞ்சிருக்குது. அதுல திரவமும் இருக்குது, திண்மமும் இருக்கு, உலோகங்களில் செயற்கையா கொண்டுள்ளது. அதன் அமைப்பு என்ன? அபர்ணா நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசணுமே. ரிஷானா, ரில்வான் என்ன சார் நீங்க பேசுறீங்க விடை? சரி ஓகே, இதுக்கான விடைய சொல்லுங்க போதும்.
கொஞ்சம் அப்படியே இருங்க பிள்ளைகள். கொஞ்சம் இருங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி பாருங்க, இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு நான் அந்த கூற்ற சொல்றேன்னு பாருங்க, விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள், கொஞ்சம் விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் நீங்க. சரி ஓகே. இதுக்கு சொல்றேன் பிள்ளைகள், இந்த மையம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. மையத்தை மட்டும் வரைகிறேன் பாருங்க. மையம் ரெண்டு, வெளியே இருக்கிறது வெளி மையம், அப்படித்தானே? ஓ சார். உள்ள இருக்கிறது உள் மையம். உள்ள இந்த உள்ள இருக்கிறது உள் மையம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, ரெண்டு கலரை திங்க் பண்ணி அதுக்கு அடிக்கிறேன். உள்ள ரெட் கலர் அடிக்கிறேன். ரெட் கலர் அடிப்போம். ரொம்ப ரெட் கலரை வெளியே அடிப்போம். உங்களுக்கு அது ஐடியா விளங்குதான்னு தெரியல, கொஞ்சம் நேரம் வரேன். வெளியே ரெட் கலர் அடிப்போம். ஏன் பிள்ளைகள் நான் வெளியே ரெட் கலர் அடிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம்? வெளி மையத்துக்கு சார் லாவா குழம்பு அதெல்லாம் இருக்கும்ண்டு. இதுலதான் திரவம் இருக்கு. திரவம் அப்படிங்கிறது நீர் போன்ற நெருப்பு நீர் இருக்கின்றது. சரியா? புவி சுழலும் போது சுற்றும் போது என்ன செய்யும்? அந்த பக்கம் இந்த பக்கம் அசையும். அதனால எரிமலையா வாருது. இதுக்கு தான் பிள்ளைகள் அந்த கூற்று விளங்கப்படுத்தியிருக்காங்க. புவியில எங்கேயோ இடத்துல உட்பாகம் இருக்குது, திண்மமும் இருக்கு, திரவமும் இருக்கு. அப்படியாக இருந்தால் அது என்ன பகுதி? கோளவாகம். மையம். கோளவாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையம். கிளியரா? கிளியர் சார். இந்த முறை பேப்பர் இப்படிதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. முன்ன நேரடியா கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பேப்பர்ல எல்லாம் நேரடியா தானே விடையே பார்த்தோம், அப்படிதான். இந்த முறை கொஞ்சம் திங்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா எங்கேயும் யாரும் படிப்பிக்கல அப்படின்னு கதை கேளாது. இது ரெண்டையும் படிப்பிச்சுதான் இருக்கும். ரெண்டாவது கூற்ற பாருங்க, பி கூற்று. எங்க பயனுள்ள கணியங்களை கொண்டுள்ள, ரொம்ப பயனுள்ள கணியம். இதுல ரொம்ப பயனுள்ள கணியங்கள் இருக்கு. மரம், செடி, கொடி எல்லாம் வளரும் இந்த கணியத்துல அப்படிங்கிறதுதான். சரியா? ரத்தின கல்லை தோண்டி எடுக்கலாம், எல்லாமே இருக்கு. சரியா? பயனுள்ள கணியங்களை கொண்டுள்ளது. கண்ட பகுதிகளில் இப்படையின் ஆழம், கண்டம் பகுதிகளில் இந்த படையின் ஆழம் வந்து 60. இப்படி போனா கண்ட பக்கம் 60 உயரமா இருக்குமா? உயரமா இருக்குமா? எங்க இருக்கு? சமுத்திர பகுதியில கொஞ்சம் ஆழம் குறைவா இருக்குமா? இந்த பக்கம் ஆழம் இப்படி இருக்குமா? சரியா? இது என்ன அமைப்பு சொல்லுங்க பாப்போம்? புவியில இந்த படை ரெண்டு பேருக்கு தான் விட வருது. மிதுர்ஜன் இந்த முறை பேப்பர் ஒன்று பாக்குறோம், ஓலெவல் பேப்பர். இந்த முறை போன கிழமை செய்த பேப்பர். மிதுர்ஜன் கேக்குதா? ஆம் சார். இப்ப ரெண்டு கூட்டு. இப்ப இது வந்து ஓடு. ஏன் பாருங்க, ஓடு வந்து ஓட்டுல தானே ரெண்டு இருக்கு. ஓட்டு ரெண்டு வகைப்படும். என்னன்னு? கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. அப்ப கண்ட பக்கம் எவ்வளவு, எத்தனை இருக்குமா? கண்டங்கள்ல கண்டம் கொஞ்சம் உயரம் தானே, நீரை விட 60 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம். சரியா? உயரமும். சமுத்திர பக்கம்னா கடல் தானே, கீழே ஆழம் தானே. இப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் குறைவா இருக்கும். அப்ப இத என்ன, அப்ப ஏயும் பியும் உங்களுக்கு கிளியரா? ஓ சார்.
சார் எனக்கு இந்த ஏக்கு பி கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் அப்படிங்கிற யாரும் இருக்கீங்களா? யாராவது? யாரும் இருக்கீங்களா? வேகமா சொல்லுங்க, நான் அடுத்தே போறதுக்கு இல்லதானே? இல்ல. இதுர்ஜான் சவுண்ட் தான் கேக்குது, காத்து தான் வருது. சரி, ஓகே. அடுத்த வினாவுக்கு போறோம். நாங்க ரெண்டாவது வினாவுக்கு போறோம். ரெண்டாவது வினால கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கட்கோளத்தில் காணப்படும் பெரிய புவித்தகடு மூன்றினை பெற. நாங்க புவித்தகடு இன்னும் என்ன செய்யல, நாங்க பார்க்கல சார். இன்னும் பாக்கல. நாங்க புவித்தகடு கொஞ்சம் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் புவித்தகடு போயிட்டு வருவோமா, பார்த்துட்டு வருவோமா, கொஞ்சம் படிச்சுட்டு வருவோமா அந்த இடத்துல. சார் இதுல அறிமுகம் செஞ்சீங்க. கொஞ்சம் புவித்தகடை நாங்க சும்மா இப்படி பார்த்தோம், நல்லா அதை கிளியர் கொண்டு வரல. நாங்க புவித்தகடை மட்டும்தான் நுப்பாட்டி இருந்தோம். ஓ சார். சும்மா வேகமா பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு வந்து அந்த வினாக்குரிய விடையை நாங்க செய்வோம். ஓகே சார். இதெல்லாம் பார்த்துட்டோம் பிள்ளைகள். நான் இதுல நோட்ஸ் எல்லாம் போட்டு விட்டேன், உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்களா? ஓ சார் பார்த்தனா. சரி, இதை நீங்க படிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரி பாருங்க, புவித்தகடு நல்லா பார்த்துக்கொள்ளும், கிளியரா பார்த்து. கட்கோளமானது தெரிந்தானே? கட்கோளம்னா என்னன்னு? நம்ம நிக்கக்கூடிய நிலம் எல்லாமே கட்கோளம் தானே? நிலம்லாம் கட்கோளம் தானே பிள்ளைகள்? பேசுங்க. நகர்ந்து செல்லும். சரியா? கட்கோளம் நகர்ந்து செல்லுமா? செல்லுமா செல்லாதா? நீங்க இப்படிதான், இப்படி ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க. இப்படிதான் ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இப்படிதான் நிலம் இருக்கும் என்று சொன்னால், இதுக்கு மேல இப்படி நிலங்கள் இருக்குது, இப்படி இருக்குதானே? நிலங்கள் இப்படி சமமான நிலங்கள் இருக்கு. அதுக்கு கீழே கடலும் இருக்குது. அதுக்கு மேல என்ன இருக்கு? கடலும் இருக்குது. கடல் கீழே இப்படி பணிந்து இருக்குது, இந்த பக்கம்லாம் கடல் இருக்குது. இப்படிதான் இந்த நிலம் இருக்குது. இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த நிலம் ஃபுல்லா ஒரே தொடர்ச்சியா காணப்படுதா, தொடரா காணப்படுதா? இப்ப வீட்டுல ஒரு சுவர் இருக்கு. இந்த சுவர்ல நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டா, இந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பூசி எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். உள்ள என்ன இருக்குது? ஒரே மாதிரி ஒரே சுவரா இருக்குதா? ஒரே சுவரா? இல்ல சார். இல்ல சார். நமக்கு வெளிய பார்க்கும்போது எப்படி இருக்குது? அது ஒரே சுவர் மாதிரி விளங்குது. ஆனா உள்ள பாக்ஸா கல்லுகள் வைக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? பிரிக்கப்பட்டிருக்கு சார். பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பாக்ஸா கல். ஆனா வெளிய பார்க்கக்குள்ள அப்படி விளங்குதா? இல்ல சார். இல்ல, கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க விலங்கல். அந்த மாதிரி தான் இந்த உலகம் அமையப்பட்டிருக்குது. அதாவது புவி தகடு, இந்த புவி தகடு அமையப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, கட்கோளம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்லும் புவி தகடுகள் பலவற்றை கொண்டுள்ளது. அதுதான் நகர்ந்து செல்லக்கூடிய. இப்ப நீங்க சொன்னது பெர்மனண்டா சொல்றேன். நான் அதுல அப்படியே இருக்கக்கூடிய உண்டு. அந்த வகையில் 7 பெரிய தகடுகள். எத்தனை தகடுகள்? 7 பெரிய தகடுகள். அப்ப நீங்க பெரிய இந்த கல்லு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பெரிய தகடுகளும் 12க்கு மேற்பட்ட சிறிய புவி தகடுகள். 12க்கு மேற்பட்ட சிறிய புவி தகடுகள். அதுக்கு மேலதான் நாங்க இருக்கோம். அப்படித்தானே? ஒரு மனிதன் எதால் உருவானவன்? களங்களால் உருவானவன். நீங்க எங்கேயாச்சும் படிச்சிருப்பீங்க. களங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த புவி எதால் உருவாக்கப்பட்டிருக்குது? கவச தகடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னதால? கவச தகடுகள். அதுதான் இந்த புவி தகடு. இந்த புவி தகட்டுக்கு மேலதான் எல்லாமே இருக்கின்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலதான் எல்லாம் உருவாக்கும். மனிதனுடைய இந்த தோள்கள் எல்லாமே இந்த நான் பாருங்க, இப்படி ஒரு கல் வைப்பாங்க, இப்படி ஒரு கல் வைப்பாங்க, இப்படி ஒரு கல் வைப்பாங்க. இப்படித்தானே சுவர்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒழுங்கா? இதே மாதிரிதான் மனிதனுக்கும் களங்களால் இப்படித்தானே ஆக்கப்பட்டிருக்கும். இப்படி வச்சு அடுத்து இப்படிதானே இப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்.
அந்த மாதிரிதான் புவி என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கவச தகடுகளால உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே சார். அப்படி அப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியாட்டியும் நீங்க இந்த ஒலிபோல்ல பாருங்க, ஒரு ஆறு முகியா ஜாயின் பண்ணி ஒரு போல் உருவாயிருக்கும், பாத்துருக்கீங்களா? ஓ சார். இந்த அந்த மாதிரிதான் உருவாயிருக்கும் அந்த போல். இப்படி 6 முகங்கள் இப்படி வச்சு, அதுக்கு பிறகு இது வச்சு, அதுக்கு பிறகு இப்படி வச்சு, இப்படித்தானே போல் ஒன்று உருவாயிருக்கும். அந்த ஒலிபோல் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஓம் சார். அந்த மாதிரி தகடுகளால் தான் புவி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, கிளியரா அந்த தகடுகளை பத்தி சொல்றது? ஓம் சார். அதுல என்ன சொல்றாங்கன்னா 7 தகடுகள் பிரதானமா இருக்குதாம். பிரதானமா 7 தகடுகள் இருக்குதாம். அதோட சேர்த்து சிறிய தகடுகள் எத்தனை இருக்குதாம்? 12 இருக்கு. இப்புவி தகடுகள் மூடிப்பகுதியில் செயற்படுகின்றன. மேற்காவுகை ஓட்டங்களின் விளைவினால் நகர்கின்றன. இது என்ன செய்யுதுன்னு கேட்ட, அந்த தகடுகள் மேற்காவுகை ஓட்டங்களினால், மேல இருக்கக்கூடிய ஓட்டங்களினால், நிலநடுக்கங்கள், வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரி ஓட்டங்களினால் இது வந்து நகர்கின்றது. கொஞ்சம் கொஞ்சம் நகருது. மேற்காவுகை ஓட்டம்னா நீங்க சொல்லி கொடுத்தேன் தானே நானு? நிலத்துக்கு மேல ஓடக்கூடிய செயற்படக்கூடிய விடயங்கள் எல்லாமே மேற்காவுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நகரனால இது ஓட்டம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி. இதனால இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரெஜிப்போமாய்க்கு ஒரு துண்டை நிலத்துல போடுறோம். அதுக்கு மேல நாங்க என்ன செய்யறோம், ஒரு பாறையை தூக்கி வைக்கிறோம். பாறை உண்டை தூக்கி வைக்கிறோம். அதுக்கு மேல ஒரு நிலத்தை இப்படி மண் செட் ஒன்று தூக்கி வைக்கிறோம். ஒரு பேக்ல மண்ணை போட்டு இப்படி தூக்கி வைக்கிறோம். இப்படிதான் தூக்கி வைக்கிறோம். இப்ப இது மூழ்குமா நீர்ல? அடர்த்தி குறைவுனால இது மூழ்காது. நீரை விட அடர்த்தி இதுக்கு குறைவுனால இது என்ன செய்யாது? மூழ்காது. ஆனா புவிக்கு மேல ஏதாவது மழை பெய்ந்து வெள்ளம் போகுமா இருந்தால், அல்லது ஒரு பாறைகள் அசையுமா இருந்தால், இது கொஞ்சம் இந்த ரெஜிப்பம் அசையுமா அசையாது? அதுதான் இந்த மேற்காவுகை ஓட்டங்கிறது. புவிக்கு மேல ஏதாவது செயற்பாடுகள் ஏற்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த ரெஜிப்பம் மாதிரியான அந்த கவச தகடுகள் அசையும். விளங்குதா? அதே மாதிரி பாருங்க, இந்த 2வது கவச தகடு இப்படி வருது, 3வது கவச தகடு இப்படி வருது. இப்படி பூவியில இருக்கணும். அப்பமே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். இந்த கவச தகடு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பக்கம் அசைது நோப்பமே, இந்த கவச தகடு இந்த பக்கம் அசைது நோப்பமே, நடு ஒரு இடைவெளி வருமா இல்லையா? இடைவெளி. இந்த இடைவெளியை யார் பாத்மா குழம்பு பார்த்து கொண்டிருக்கும்? எங்கேயாச்சும் ஒரு இடைவெளி கிடைக்குமா அப்படின்னு. விலங்குதா பிள்ளைகள்? என்ன சொல்றேன்? மக்மா குழம்பு பார்த்து கொண்டே இருந்து என்ன செய்யும், உடனே வெளியே வந்துடும். இதத்தான் நாங்க புவிக்கு மேல என்ன செய்யறோம், ஆனா கவச தகடு இடம் கொடுக்கறனாலதான் என்ன நடக்குது, மக்மா குழம்பு மேல வருது. மக்மா குழம்பு மேல வருது. சரியா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, பசிபிக் பக்கம் வந்து சரியான ஆழம். அந்த பக்கம் அந்த கவச தகடுக்கு மேல நிலம் இருக்குமா? ஒரு சில கவச தகடுக்கு மேல நிலம் இருக்காது, கடல் மட்டும் தானே இருக்கும். கொஞ்சம் ஒரு சில கவச தகடுகள் இமயமலை மாதிரி பெரிய மலைகள் இருக்கும். இப்ப ரெண்டுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் குறைவுனா அசையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் அசையும் போதுதான் அது மேல வருது. இப்ப உங்களுக்கு 2 ஐடியா விளங்கி இருக்கும். கவச தகடுனா என்னன்னா, கவசம் மாதிரி கவர்ந்து கொண்டு இருக்கின்றது. இது வந்து ஒரு கவச தகடு அல்ல, ஒன்றாவே இல்ல, ஒரு போல் மாதிரி ஒன்னா சேர்ந்தது இல்ல, அங்கங்க பாக்ஸா சேர்ந்து இணையப்பட்டிருக்குது. இது வந்து மேற்காவுகை ஓட்டனால அசையக்கூடிய தன்மை இருக்குது. இது அசையும் போதோ இல்லாட்டி சேரும் போதோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று நடக்கும் போதோ அமிலாது, கீழே போயிடாது. ஏதாவது ஒன்று சேரும் போது ஒரு இடைவெளியை பீச்சு கொண்டு யாரு வர்றது? மக்மா குழம்பு வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டா, இது இப்படிதான் அசையும் போதுதான் நிலநடுக்கம் ஏற்படுது. அசையும் போது என்ன ஏற்படுது? நிலநடுக்கம். நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப நிலநடுக்கம் வர்றது ஏதோ ஒரு கவச தகடு ஆடுனதா இருக்கும். ஏன்னா அது அசையக்கூடிய தன்மை கொண்டது தானே.
அப்ப அது கவசத்தகடு எங்கேயோ ஆடுபட்டிருக்குமா இருக்கும். ஒரு எரிமலை வருதா இருந்தா அது கவசத்தகடு ஏதாவது ஒரு கவசத்தகடு பொத்து கொண்டு வருமா எரிமலை? இல்ல சார். இல்ல. அப்ப கவசத்தகடு விளிம்பு தான். அதுக்குதான் அழகா சொல்லியிருக்காங்க. பசிபிக் வலயத்துல வந்து எரிமலை வலயம் என்று சொல்லுவாங்க. பசிபிக் சமுத்திரத்துல ஒரு கவசத்தகடு கணக்கான செய்து முடிகிற விளிம்பு அந்த இடத்துல வரும். அதை நான் காட்டுறேன் எங்கன்னு. அப்ப இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா விளங்குனதா? ஓ சார். இந்த பாருங்க இப்படிதான் கவசத்தகடுகள் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு கவசத்தகடுகளா. இது வேற கவசத்தகடு. இந்த பாருங்க இந்த மஞ்சள் கலர்ல இருக்குது ஒரு கவசத்தகடு. இது 2வது கவசத்தகடு. இது 3வது. இது 4வது. இது 5வது. இது 6வது. இது கீழே இருக்கிறது வந்து 7வதா இருக்கும். 7 பிரதான கவசத்தகடுகள். இதுக்குள்ள உள்ள சின்ன 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 கவசத்தகடுகளை நாங்க 12 கவசத்தகடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிதானே? இந்த பாருங்க போடப்பட்டிருக்க பிரதான கவசத்தகடுகள். சும்மா உங்களுக்கு பார்க்கக்குள்ள சொல்ல முடியுதா? பசிபிக் கவசத்தகடு, இந்தியா ஆஸ்திரேலியா கவசத்தகடு, யுரேசியன் கவசத்தகடு, அமெரிக்கா கவசத்தகடு, அண்டார்டிகா கவசத்தகடு. விளங்குதா? சரி, இலங்கை வந்து எந்த கவசத்தகடுல சார் இருக்கு? இலங்கை எந்த கவசத்தகடுல இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப ஆப்பிரிக்கா. இந்தியாவை பாருங்க, இலங்கைய பாருங்க. முதலாவது பார்த்துட்டு அதுக்கு ஒரு கவசத்தகடு வரையப்பட்டிருக்கு தானே. அதுக்கு பேர் என்ன? இந்திய ஆஸ்திரேலியா கவசத்தகடு. தானே. இப்ப நீங்க பாருங்க எரிமலை இந்த இடத்துல எரிமலை வரும் என்று நான் சொல்றேன். இந்த இடத்துல எரிமலை வரும் என்று நான் சொல்றேன். வருமா வராதா? வரும் சார். வரும். ஏன் வரும்? பசிபிக் பெருக்கம் வந்து கொஞ்சம் தாழ்வான பிரதேசமா இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல என்ன பிரச்சனை கேட்டா 2 கவசத்தகடுகள் சேர்ற விளிம்பு தானே இது. விளிம்பு தானே. ஓ சார். இப்ப விளிம்பா இருக்கும். இங்க பாருங்க இந்த பசிபிக் கவசத்தகடுனா கடலோட சம்பந்தப்பட்ட ஆழமான கடல். இந்த பக்கம் அமெரிக்கா கவசத்தகடு நிலத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப நீரும் நிலமும் சேரக்குள்ள சில நிலத்தோட நீர் கவசத்தகடு வந்து மோதும் போது தாங்கி பிடிச்சு கூட இயலுமா? கடல் கவசத்தகடு கொஞ்சம் அதிர்வு ஏற்படுத்தும் தானே. ஓ சார். பாரமான ஒரு பொருள்ல நம்ம போய் மோதினோம்னா நம்ம போய் சும்மா மோதுறோம். பாரமான ஒரு சுவர்ல போய் மோதுறோம். யாரும் போய் மோதி கீழே விழுவது? அது சுவரா நம்மளா? நம்ம தான் வருவோம். அப்ப அந்த மாதிரி பசிபிக் கவசத்தகடு வந்து நீரோட இருக்கக்கூடிய கவசத்தகடு. அமெரிக்கா கவசத்தகடு நிலத்தோட இருக்குது. இதுல போய் மோதுனா பசிபிக் கவசம் சில நேரம் விலகுக்குள்ள அங்கிருந்து எரிமலை வரலாம். இந்த மாதிரியானது. இந்த இடத்துலதான் எரிமலை வருமா? இந்த இமயமலைகள் நிலத்தோட சம்பந்தப்பட்ட கவசத்தகடுக்குள்ள வருமா? இல்ல சார், வராது. அப்ப இதுதான். இப்ப நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா பெரிய கவசத்தகடு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நீங்க இப்ப சொல்லையும் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க நீங்க பாடமாக்கி கொள்ளலாம். எனக்கு சிம்பிளா பாடமாக்கி கொள்ளலாம். வட அமெரிக்கா கவசத்தகடு ஒரு கண்டம் தானே வட அமெரிக்கா. தென் அமெரிக்கா ஒரு கண்டம் தானே. கண்டமா இல்லையா? பேசுறீங்களே இல்லைங்க இப்படி. அதானே எனக்கு பெரிய சிக்கலா இருக்கு. மரியம், இப்ப நாங்க இந்த கவசத்தகடு 7 ஓகே தானே, கிளியர் தானே? பிரதான கவசத்தகடு 7 இந்த பிரதான 7 கவசத்தகடு நான் ஞாபகம் பாடமாக்கிக்க சொல்றேன், மனப்பாடம் செய்து கூட சொல்றேன். அதுல உங்களுக்கு தெரியும் தானே வட அமெரிக்கா தென் அமெரிக்காங்கிறது 2 கண்டம் தானே. அப்ப கண்டம்னா வட அமெரிக்காவுல தகடை மட்டும் போட்டுக்கொண்டால் 2 கவசத்தகடு ஞாபகம் வந்துருமா இல்லையா? அமெரிக்கா தென் அமெரிக்கா கவசத்தகடுன்னு 2 நீங்க பாடமாக்கும் போது இந்த பாருங்க இருக்கு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கவசத்தை நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும். இந்த இடம் சொல்ல முடியும். யுரேசியன் கவசத்தகடுன்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் யுரேசியன் பேரு? ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்த ஒரு நிலம்.
ஒரு அப்ப அது ஒரு கவசத்தகடு. ஒரு நிலத்துல இருக்கனால ஒரு கவசத்தகடு. அதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? யுரேசியன் அப்ப 3வது கவசத்தகடு ஞாபகம் வந்துடும். ஆப்பிரிக்கா கவசத்தகடு பாருங்க. ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் தனியா ஒரு கவசத்தகடு இருக்குதா இல்லையா? இருக்கு சார். ஓகே. அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா கவசத்தகடு. நமக்கு இது நல்ல ஞாபகம் வந்துடும். இலங்கை இந்தியாவும் இருக்க கவசத்தகடு. அது ஞாபகம் வருமா வராதா? அதே மாதிரி பசிபிக் கவசத்தகடு, அண்டார்டிகா கவசத்தகடு. இது எல்லாமே கண்டமா இருக்கு. ஒன்று மட்டும்தான் கண்டம் இல்ல. இந்த 2 மட்டும்தான் கண்டம் இல்ல. யுரேசியனும் இந்தியா ஆஸ்திரேலியா கவசத்தகடு 2 மட்டும்தான் கண்டம் இல்ல. மத்ததெல்லாம் என்னவா இருக்குது? கண்டங்கள் தானே. இப்ப சில நேரமா எக்ஸாம்ல என்ன செய்வாங்க கேட்டா, நம்பர் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஏபிசிடி போட்டிருப்பாங்க. போட்டு இந்த கவசத்தகடு முறையை எழுத சொல்லுவாங்க. ஓர்டர்ல எழுதி கேளுமா? எழுத தெரியுமா? என்ன மாதிரி சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுத தெரியாது. இப்ப இது ஓகே. இப்ப 7 கவசம் நீங்க பாடம் ஆகிட்டீங்க அப்படியா? இந்த சிறிய கவசத்தகடு நாங்க பெருசா பாடமாக்க தேவையில்லை. நீங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது பிரதான கவசத்தகடுக்குள்ள சின்ன சின்ன கவசத்தகடு. ஓகேவா? ஓகே சார். சரி. புவியோட்டின் காணப்படும் மனிதனுக்கு பயன்படக்கூடிய 5 வகையான கண்ணிய பொருட்கள். இதை நாங்க கவசம் முடிஞ்சு, ஆனா எரிபொருள் கணியங்க, நிலக்கரி கணி சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. கவரேஜ் எனக்கு தான் பிரச்சனையோ பிள்ளைகள்? சரி, ஓகே. அதை நான் பார்த்துக்கொள்றேன். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு கவசம், இப்ப இலங்கை எந்த கவசத்தகடுல அமைஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா கவசத்தகடுல. ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் தானே. ஜப்பானிய தீவுகள். ஜப்பானிய தீவுகள் ஆசியாவோட சம்பந்தப்பட்டது தானே. யுரேசியன். இந்தோனேசியா யுரேசியன். அது தெரிந்தானே. அது ஆசியாவுள்ள பிள்ளைகள். இலங்கை இந்தியா மட்டும்தான் எங்க வருது? இந்தியா ஆஸ்திரேலியா. எல்லாமே யுரேசியன் தகடுக்குள்ளதான் போகுது. மடகஸ்கார் உங்களுக்கு உடனே தெரியும் எங்க இருக்குன்னு. தெரியும் தானே. பிரித்தானிய தீவுகள் யுரேசியன். ஏன்னா ஐரோப்பா எல்லாமே யுரேசியனுக்குள்ள போகும். கிரீன்லாந்து வட அமெரிக்கா தகடு. கியூபா வட அமெரிக்கா தகடு. பிரேசில் தென் அமெரிக்கா தகடு. இதுல இப்படியா வினா வந்தா சும்மா ஞாபகம். இதுல இல்லாததை கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல முடியும் தானே. சரி, ஓகே. அப்ப இப்ப வாரணாங்க. இப்ப நேரடியா அழகா சொல்லணும் பிள்ளைகள். நீங்க நல்லா படிச்சுட்டீங்க. இந்த 2வது வினாவை வாசிங்க பாப்போம். 2வது வினா வாசிங்க. இந்த முறை வந்த வினா பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். விட தெரியும். ஒரு மகிழ்ச்சி. விட இப்ப வந்த பேப்பருக்கு ஒரு விட தெரியுதானே சார். நமக்கு கண்டுபிடிக்க இயலும் தானே. இந்த வருஷத்தை நல்லா 10 நல்லா சூப்பரா முடிச்சோம்னா சார், இதுல நமக்கு கிளியரா செய்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. சொல்லுங்க பாப்போம். கட்கோளத்தில் காணப்படும் பெரிய புவித்தகடு 3
போயிடுவா. நமக்கு எத்தனை தெரியும்? 7. 7. 7 தெரியும். ஆனா அதுல எத்தனை கேக்குறாங்க? 3. 3 தான் கேக்குறாங்க. ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். 7ல பசிபிக் எத்தனை போய் சொல்லுங்க? தேர்டு, வட அமெரிக்கா போய் தேர்டு, தென் அமெரிக்கா போய் தேர்டு, அண்டார்டிக் தேர்டு, ஆப்பிரிக்கா தேர்டு, யூரேசியா தேர்டு, இந்தியா ஆஸ்திரேலியா தேர்டு. சரி, ஓகே. அப்ப எல்லாரும் சொன்னீங்க தானே? ஓ சார். சூப்பர் சூப்பர். அடுத்து 3வது வினாக்கு வர போறோம். கட்கோளத்துக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்கோளம்னா உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப படிச்சோம் தானே? ஓ சார். கட்கோளத்துக்கும் புவியின் உட்பாகத்துக்கும், கட்கோளத்துக்கு கீழே புவியின் உட்பாகத்துக்கும் இடையில் ஏற்படும் இடைத்தாக்கத்தினால் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படுது. இடையில நம்ம பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. இதுல ஏற்படுறனால மனித நடவடிக்கைகளுக்கு மனிதர்கள் நடவடிக்கைகளுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குமா? மனிதன் வாழ்றதுக்கு அல்லது விலங்குகளோ உயிரினங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? சரி, ஏற்படுது. நிகழும் 3னே குறிப்பிடவா. என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுது புவியிலுக்கு உள்ள உட்பாகத்துக்கும் இந்த கட்கோளத்துக்கும்? எரிமலை வெடிப்புக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். மனிதனுக்கு உள்ள புவியின் உட்பாகத்துக்கும் கட்கோளத்துக்கும் பெரிய பிரச்சனை. உயிரினங்கள் வாழ முடியாம இது ஏற்படக்கூடிய பிரச்சனை உண்டு. எரிமலை தானே? எரிமலை உண்டு வருமா வராதா? நல்லா வாட்சி பாருங்க. விலங்குகள்னா வாட்சிக்கணும். கட்கோளத்துக்கும், கட்கோளம்னா இந்த மேல இருக்கக்கூடிய கட்கோளத்துக்கும் புவியில இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கட்கோள பகுதி. கட்கோள பகுதிக்கும் புவியின் உட்பாகம் சொன்னா என்னென்ன இருக்குது? உள்மையம், வெளிமையம், மூடி, மையம். இந்த மையத்துக்கும் இடையில் ஏற்படும் இடைத்தாக்கம். இதுல நடக்கக்கூடிய அகத்துக்குள்ள கடக்கக்கூடிய இடைத்தாக்கங்கள் எல்லாமே தாக்கத்தினால் மனித நடவடிக்கை இந்த மேல கட்கோளத்துல மனிதனுக்கு வாழ முடியலையா, சாதகமற்ற தன்மை காணப்படுதான். ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு 3 கேக்குறாங்க. 1 தான் சொன்னார் அவரு. 3 சொல்லுங்க பாப்போம். நிலநடுக்கம் உண்டு, எரிமலை 2, சுனாமி ஏன் வருதுன்னு தெரியுமா? 2 கவச தகடு விலகி மோதுறனால வரும். அப்ப கவச தகடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? இப்ப 2 கவச தகடு இப்படி இருக்குது. இந்த கவச 2 இந்த பக்கம் விலகுது. கடல்ல நடக்கிறது. விலகும் போது இடையில ஒரு பிளவு ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும் போது நீரெல்லாம் எங்க போகுது? இந்த பிளவு உள்ளுக்கு போகுது. 2 பிளந்தா உள்ளதானே போகும். திரும்ப இந்த கவச தகடு 2 என்ன செய்ய போனா இணைய போகுது, சேர போகுது. இப்ப சேரும் போது சின்ன பொருள் இல்லை, இது 2ம் சேரும் போது உள்ள இருக்க நீர் வெளியே பீச்சுட்டு அடிக்குமா அடிக்காதா? பவரா அடிக்கும் போது, பீச்சு அடிக்கும் போது பெரிய அலைகள் தோற்றுவிக்குமா இல்லையா? சொல்லுவாங்க. சரியா? கடலுக்குள்ள ஏற்படக்கூடிய நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க. இப்ப நிலநடுக்கம் தான் இது. 2 கவசத்தடு விலகும் போது நிலநடுக்கம் தானே? இது அப்ப நீங்க சொன்னது ஓகே. என்னென்ன சொல்லியிருக்கீங்க? எரிமலை சொல்லியிருக்கீங்க, நிலநடுக்கம் சொல்லியிருக்கீங்க, சுனாமி சொல்லியிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு விளங்கப்படுத்தவா. எரிமலை உங்களுக்கு விளங்கப்படுத்த ஏழ்மையிலாதான். மக்மா குழம்பு, மக்மா குழம்பானது அதாவது குழம்பு என்ன செய்யணும் கேட்டா புவியின் சொத்தான பகுதிகள், இடைவெளியா இருக்கக்கூடிய பகுதிகளை கவசங்களுக்கு பிளவுகளுக்கு இடையில மேலே வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா படிந்து அப்படியே இறுகுவதை நாங்க என்ன சொன்னோம்? எரிமலை என்று சொல்லுவோம். அதிகமான எரிமலைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டா உலகத்துல நடந்து கொண்டுதான் வருது, கக்கி கொண்டுதான் இருக்கின்றது. பசிபிக் வலயத்துலதான் அதிகமான எரிமலைகள் எல்லாம் என்ன செய்யுது, அதிகமா வருது. அது ரொம்ப ஆழமான பகுதிங்கிறதுனால புவியில இருந்து வேகமா என்ன செஞ்சிடணும் கேட்டா உட்பாகத்துல இருந்து மக்மா குழம்பு வெளியே வந்துவிடும். இப்படி எல்லாம் விளங்கப்படுத்த முடியுமா முடியாதா? முடியும் சார். இப்படி விளங்கப்படுத்தினால் இந்த வினா சரி. எத்தனை புள்ளின்னு பாருங்க, கொஞ்சம் ஃபுல்லா செய்தா. சார்
10 புள்ளிக்கு நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா முதலாவது பாடத்தை? நல்லா படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கேன் சார். 10 புள்ளிக்கு படி. இந்த வினாவை ஒரு தடவை செய்வோமா? விடையை மட்டும் சரி, ஓகே சார். விடையை மட்டும் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடையை மட்டும் சும்மா செய்யுங்க. உங்களுக்கு இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே சார். இதே மாதிரி எல்லா பேப்பரையும் பார்த்துருக்கீங்களா? ஓ லெவல் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்து ஓ சார் பார்த்துருக்கேன். சும்மா எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம படிச்சோம். நீங்க மற்றது சக்சஸ் ஆன்லைன்ல முதலாவது பாடங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்க பாடத்துக்கே போக முடியாட்டியும் சக்சஸ் ஆன்லைன்ல உள்ள ரெக்கார்டிங் எடுத்து பார்க்கலாம். முதலாவது யூனிட்டை முடிக்கலாமா இல்லாத உங்களுக்கு? முடிக்கலாம் சார். முடிச்சிட்டு கொஞ்சம் முதலாவது வினா செய்து பார்க்க முடியும். ஏன்னா 10 முக்கியம். 10 பாடம் தான் எப்படி வரும். இந்த ஜியோகிராபி மட்டும் இல்ல, நீங்க எடுக்கக்கூடிய 9 பாடத்திலயுமே 10 தான் வரும் டெஸ்ட். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றேன். அப்ப 10 தான் வரும். அப்ப 10 கொஞ்சம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க சரி இதை செய்து முடிச்சாலும் கூட நீங்க பாருங்க, இதுல வரக்கூடிய 3 வினாவும் 10 தான். அது தெரியுமா? 10 தான். இந்த பாருங்க, முதலாவது வினா இது ஓகே. 2வது வினா பாருங்க, விவசாயம். சரியா? நிலம் துண்டாடப்படும், இது ஒரு விவசாயம். உங்களோட பாடம். இந்த பாருங்க, 4வது ரொம்ப சிம்பிளா வந்து இருக்குது. வடக்கு அகலக்கோடு 23 தெற்கு அகலக்கோடு, அது சம்பந்தமான பேரை கேட்டிருக்காங்க. மேலே காலநிலை, இதெல்லாம் நாங்க படிச்ச பாடம். இது கப்பல் கட்டும் கைத்தொழில். இந்த கப்பல் கட்டும் கைத்தொழில் எல்லாமே எங்க வந்த பாடம்? உங்களோட பாடத்துல இருக்குது. நீங்க தலைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா கைத்தொழில் பாடம் எங்க உங்களுக்கு ஆரம்பிக்கிற பாடம் இல்லையா? பாத்திருக்கீங்களா? சும்மா புக்ல கைத்தொழில் உங்களோட புக்ல இருக்க பாடம். இலங்கையின் அபிவிருத்தி பாத்திருக்கீங்களா? அபிவிருத்தி பாடம் உங்களோட பாடம், கடைசி பாடம் அபிவிருத்தி. எஸ். அதே மாதிரி 7வது, இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பெருக புதுப்பிக்க முடிய, இது வந்து 11 பாடம். 7வது வினா எந்த பாடம்? கிரேட் 11. கிரேட் 11. இந்த 7ம் 8 வந்து கிரேட் 11. ஆனா நமக்கு எத்தனை வினா செய்யணும்? பார்ட் 2ல எத்தனை வினா செய்யணும்? 3. எடுங்க தலைப்பை, வாங்க மேல வாங்க. 1, 2 வினாக்கள் பகுதியில் கொண்டுள்ளது. பகுதி 1ல் உள்ள முதலாம் வினா கட்டாயமானது. பகுதி 1 பத்தி பேசுறோம். அடுத்து ஆன, ஆவண, ஈன ஆகிய 3 பிரிவுகள் விடை எழுத வேண்டும். பகுதி 2ல் எத்தனை வினா செய்யணும்? 4 வினாக்களுக்கு விடை எழுதுதல் வேண்டும். எல்லாம் 5 வினாக்களுக்கு விடை எழுதும். மொத்தமாக 5 வினா, மேல இருக்கிறதெல்லாம் சேர்த்து 5 வினா. அப்ப மொத்தம் எத்தனை வினாக்கு நாங்க விட செய்ய போறோம்? 5 வினா. 5 வினா செய்ய போறோம். சரியா? மொத்தமாக இந்த பாருங்க, இதை செய்திரல் மேலாதா, இதையும் செய்திரல் மேலாதா. இதுல 10ல நாங்க 10 படிச்சா, 10 மட்டும் படிச்சா இதை செய்திடலாம். அதே மாதிரி இது 3 வினா அங்க சாய்ஸ் பண்ணிட்டோம். 3 வினா நாங்க சாய்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க பார்ப்போம். இந்த பாருங்க, 4வது வினா. 4வது வினாவும் நாங்க சாய்ஸ் பண்ணிட்டோம். 5வது வினாவும் சாய்ஸ் பண்றோம். 10ல 5 வினா சாய்ஸ் பண்ணி ஏழ்மா இல்லாத 7. அப்ப நீங்க உங்களுக்கு கட்டாயம் என்னது? 10 படிப்போம் நாங்க. ஆனா 10ல மிக முக்கியமான பாடம் முதலாவது பாடம். ஓகேவா? ஓகே சார். முதல் பாடம் கட்டாயம் வரும். ஆனா முதல் பாடம் உங்களுக்கு நல்லா படிப்பிச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னொரு ரிவிஷன் சரி உங்களுக்கு செய்யறேன். இப்படி யோசிங்களே, இந்த முறை இந்த முதலாம் பாடம் வந்துருச்சு தானே சார், அடுத்த முறை வருமா சார் அப்படின்னு? வராது சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், வரும். கட்டாயம் வேற வேற வினாக்களோட சம்பந்தப்பட்டு வரும். அப்படி வராதுன்னு நீங்க நினைச்சா கூட நீங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் போறவங்க இல்லையே, அடுத்த வருஷம் தான் வராது. அப்படிதானே? அடுத்த வருஷம் உள்ளவங்களுக்கு வரலனாலும் உங்களுக்கு இது கட்டாயமான வினாவா மாறுமா? மாறாது. மாறும். அதனாலதான் நான் சொல்றேன். ஓகே, நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இந்த வினாவை மட்டும் விடைய செய்யுங்க. விடைய செய்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வினா எழுத தேவையில்ல.
உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு சும்மா எழுதுறதுக்காக எழுதுங்க. சும்மா ஒரு எரிமலை இல்லாட்டி சுனாமி இல்லாட்டி நிலநடுக்கம் ஏதாவது பத்தி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்தீங்கன்னா கூட போதும். எழுதிட்டு சொல்லுங்க. ஆனா எழுதணும் எல்லாரும். நான் செட்ல போட சொல்லுவேன். மிதுஜன் பேசுறாரே இல்ல. உங்களுக்கு ஐடியா விளங்குனுச்சா? ஓம் சார் எழுதுறேன் சார். ஓகே சூப்பர். ஓகே ஓகே. மரியம் என்ன மாதிரி? சுபி எழுதுறேன் சார். ரில்வான் ஓகே ஓகே ஓகேமா ஓகே. அழகா செய்யணும் இதுக்கான விடைய. பெரிய புவித்தகடுகள் இதெல்லாம் இந்த முதலாவினா கட்டாயமான வினா பிள்ளைகள். இதுதான் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அழகா செய்யணும். ஓகேவா? கிளியர் தானே? செய்து பாருங்க சும்மா. ஆனா ஆரம்பத்துல சும்மா நான் ஒன்னும் சொல்லாம செய்து வச்சிருக்கலாம் போல. ஒரு அளவுக்கு எப்படி விட செய்றேன்னு பாத்துருக்கேன். சரி பரவாயில்ல. அடுத்த வருஷம் ஒரு பேப்பரை நாங்க விளங்கப்படுத்தணும் தானே அந்த நேரம் பார்ப்போம். இரண்டு பிரதான படைகள்.
செய்துட்டோமா? செய்தது எனக்கு செட்ல கொஞ்சம் போடுங்களேன் பாப்போம். ஓகே சார். சும்மா போடுங்க பாப்போம் என்ன மாதிரி. ஆனா இந்த முறைதான் உங்களுக்கு இந்த முதலாவது வினா இப்படி கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். மத்தபடி எப்பயுமே நேரடியா வினா கேட்கப்பட்டிருக்கு. இந்த முறைதான் 2 கூற்ற கொடுத்து அது என்னன்னு கேட்க வச்சிருக்காங்க. அப்ப இனி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஸ்டைல்ல வினாக்கள் வரலாம். டேர்ம் எக்ஸாம், உங்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்கூல்ல நடக்கக்கூடிய டேர்ம் எக்ஸாம், மத்திய இந்த சென்ட்ரல் ப்ரொவின்சியல் எக்ஸாம், இந்த மாகாண பரீட்சைகள், இதெல்லாம் இந்த மாதிரி நீ கூற்றுக்கள் கொடுத்தா வருமாக இருக்கும். சில நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, மாடல் இப்படிதான் மாறி இருக்குது இந்த முறை. இந்த வினா அதே மாதிரி நீ வரலாமா இருக்கும். அந்த ஐடியாக்குள்ள ஸ்டைலுக்குள்ள நீங்க வர வேண்டும். 2 கூற்ற கொடுத்துட்டு அதுக்கான உடைய தெரிவு செய்கிறது. நாங்க அடுத்த கிளாஸ்ல முதலாவது பாடத்தை இன்னொரு ரிவிஷன் செய்துட்டு நாங்க 2வது பாடத்தை ஆரம்பிப்போம். பிரச்சனை ஒன்றும் இல்லை, காலம் இருக்கு நமக்கு. ஸ்கூல்ல முதலாவது பாடத்தை முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். இன்னும் இல்ல சார். ஓம் சார். சுபி முடிச்சிட்டீங்க அப்படியா? ஓம் சார் முடிச்சிட்டாங்க. ஃபுல்லா முடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படியே. 2வது ஆரம்பிச்சிட்டீங்க அப்படியா? ஃபர்ஸ்ட் யூனிட் புவித்தகடு முடிச்சிருக்கு, இன்னும் செகண்ட் யூனிட் ஆரம்பிக்கல சார். உங்களுக்கு லேசா இருக்கும் அப்ப இன்னும். ஆமா சார். மிதுர்ஜன் முடிச்சிட்டாரா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்? ஸ்ரீசாத் எல்லாம் முடிச்சு. தனுஷிகா முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னும் இல்ல வேணா. ஓகே ஓகே. செய்தவங்க யாராவது போடுங்க செட்ல பாப்போம் நல்ல எப்படி செய்திருக்கீங்களாண்டு. ஜியோகிராபில எடுத்துடலாம் பிள்ளைகள். என்னோட கிளாஸ்ல இந்த 10-11 வந்தவங்க யாருமே எடுக்காம போனதில்லை. அப்ப நீங்களும் வாரீங்க. இதுல 6-5 பேர் இருக்கீங்க. கட்டாயம் உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜியோகிராபில ஒரு படிச்சா போதும் அப்படிலாம் நினைக்க கூடாது சார். அனுப்பிட்டேன். ஓகே 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 ஓகே. எரிமலை மட்டும் அனுப்பியிருக்காரு அப்படியா? சரி ஓகே. எரிமலை வெடிப்பு ஏற்படுவதற்கான காரணம் யாதெனின் 2 புவி தகடுகள் விலகுவதனால் மெல்லிய படைகளில் பாதிப்புகள் ஏற்படுவதால் எரிமலை வெடிப்பு உருவாகும். எரிமலை வெடிப்பு காரணமாக சூழல் வெப்பநிலை அதிகரிக்கும். சூழல் வெடிப்பு, காட்டு தீ போன்றவை. இல்ல இது காற்று. இந்த எரிமலைனால அவங்க கேட்கிற வினா என்னன்னு கேட்டா, அவங்க கேட்கிற வினா என்னன்னு கேட்டா, எரிமலை அப்படிங்கிற இதுக்கும் இல்லாம பரவாயில்ல செய்திருக்காரு. ஓகே சூப்பர் குட். இதுல கேக்குறாங்க எரிமலையில விளைவு எழுதிருக்கீங்க. எரிமலை அது 3 சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்தா போதும். எரிமலைனா இப்படி உருவாகுது, இப்படி வருது அப்படிங்கறத கொடுத்தால் போதும். ஓகேவா? ஓகே. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துக்கொள்ளுங்க. எரிமலை வெடிப்பு, அதாவது இப்படி எழுதலாம். எரிமலையானது கோளவாகத்துல வெளிக்கோளவாகத்துல மக்மா குழம்பு காணப்படுகின்றது. இந்த மக்மா குழம்பானது
புவியின் மேற்பரப்புக்கு வந்தடையுது. அது எப்படி வந்தடையுதுன்னா கவசத்தகடுகள் விலகுவதனூடாக ஏற்படக்கூடிய இடைவெளியிலாலும் புவியின் மெல்லிய பகுதிகளாலும் என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த மக்மா குழம்பு வெளியே வருது. வெளியே வந்து படிந்து இறுங்குவதனால உருவாகுவது தான் எரிமலை. சரியா? இந்த எரிமலை மனிதனுக்கு பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அது அவ்வளவு எழுதினாலே போதும். ஓகேவா? சார் கடைசி விளக்கம் எத்தனை வரியில சார் எழுதணும்? இவ்வளவு விளக்கம் இந்த வரி இவ்வளவு எழுதினாலே போதும். ஆனா இது தெளிவா விளக்கம் எழுதியிருந்தா போதும். ஓகேவா? அப்படி விளக்கம் இல்லைன்னா இன்னும் தொடர்ந்து என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் விளக்கம் ஆறதுக்கு நல்லாவே எழுதி முடிக்கலாம். டைமும் இருக்கும். ஓகே சார். இப்ப நீங்க மார்க்கிங்ல எப்படி திருத்துவாங்கன்னா உங்களோட நீங்க எவ்வளவு விளக்கம் எழுதிருக்கீங்க அப்படின்னு அங்க திருத்துறது இல்ல. சரியா? உங்களோட விளக்கத்தை இடையில ஏதாவது 2-3 பாயிண்ட் இருந்தா அந்த இடத்துல மட்டும்தான் சரி போடுவாங்க. இப்ப மொத்தம் அங்க எத்தனை புள்ளின்னு கேட்கப்பட்டிருக்குன்னா கடைசி 5 வினா கேட்கப்பட்டிருக்கு. 5 வினா எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 வினாவுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா 3 விடை கொடுக்கறதுக்கு 3 புள்ளி போயிடும். இந்த 3 கொடுக்குறீங்களே என்னென்ன கொடுத்தீங்க? எரிமலை, நிலநடுக்கம், சுனாமி. அதுக்கு 3 புள்ளி போயிடும். அதுக்கு 1 2 இது 3 புள்ளி அதுக்கு போயிடும். விளக்கத்துக்கு எத்தனை புள்ளி? 2 தான். 2 புள்ளி தான் வரும். அதுக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா அழகா கட்டமைச்சு விஷயத்தை எழுதி கொள்ளலாம். விளங்குதா? இன்னொன்னு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு இன்னொரு தடவை நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னொரு வாசிச்சு பார்க்கலாம். சரி, நான் பாக்குறேன்னுமா. கட்கோளத புவின் அதாவது இடையில ஏற்பட தாக்குதலால் மனித நடவடிக்கை சாதமற்ற பதிவு ஏற்பது நிகழ்வு 3 குறிப்பிட்டு அவருடைய ஏதேனும் ஒரு நிகழ்வுப்படுது. அது என்ன நடந்துச்சு, மனிதனுக்கு ஏற்படுச்சா தீமை ஏற்படுச்சா அப்படின்னா அந்த நிகழ்வை பற்றி மட்டும்தான் சொல்றாங்க. எரிமலை நிகழ்வு எப்படி நிகழுது? விளங்குதா? அப்ப இங்க இருந்து வெளியே வந்து அது என்ன செய்யுதுன்னு கேட்டா அப்படி வருது. இந்த நிகழ்வை மட்டும் எழுதணும். எப்படி வந்து நிகழுது? விளங்குதா? அது உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி இந்த நிகழ்வு எழுதுனாலே போதும். கிளியர் தான். இன்னொரு ஆள் அனுப்பியிருக்காங்க, சும்மா பாப்போம். சுபி சரி, ஓகே. இந்த கவசத்தடுகள்லாம் எழுதி ஓகே. எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், சுனாமி இதுக்கு இப்படி ரைட் போட்டு என்ன செய்வாங்கன்னா 3 புள்ளி இந்த இடத்துல போட்டுருவாங்க. புவியின் உட்பகுதியில் காணப்படும் மக்மா குளமானது 2 கவசத்தடுகளுக்கு எதிரெதிரே திசையில் அசையும் போது அவற்றின் ஏற்படும் பிளவுகள் காரணமாக அப்பிளவின் ஊடாக மக்மா குழம்பு வெளியேறுவது எரிமலை வெடிப்பு எனப்படும். சரி, இதுக்கு 2 புள்ளி வரும். சரி, இந்த 2 புள்ளி எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா அது எங்க வர்றது அப்படிங்கிறதும் அந்த பிழையினூடாக வாரது இதனூடாக போட்டு சரி பண்ணலாம். இன்னமும் விடம் எழுதலாம். இந்த கவச விலகலூடாக விளிம்புல வர்றது ஒன்றும் ஆழம் குறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கவசத்தடுகள் அதுக்கு நீங்க உதாரணம் கொடுக்கலாம். என்னது நான் சொன்னேன் தானே, பசிபிக் வலயத்துல அதிகமாக எரிமலைகள் வருதால் நெருப்பு வளையம் என்று சொல்லுவாங்க. அந்த வளையத்தை என்னன்னு சொல்லுவாங்க? நெருப்பு வளையம். கொடுத்துட்டால் கிளியர் போதும். சரி, விளங்குனதா? ஓம் சார். அப்ப இன்னைக்கு பாடம் ஓரளவுக்கு ஓகேவா? கிளியரா? ஓ சார், கிளியர். சரி, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த முதலாவது பாடத்தை இன்னொரு ரிவிஷன் ஒன்று வருவோம். ஒரு தடவை ஒரே நாள் ரிவிஷன் ஃபுல் டே. அந்த 1 ஹவர் ஃபுல் ரிவிஷன் ஒன்று வந்துருவோம் அடுத்த கிளாஸ்ல. அதுக்கு பிறகு நான் யூனிட் எக்ஸாம் ஒன்று எடுத்துக்கொள்றேன். நான் பேப்பர் ஒன்று முதலாம் யூனிட் எக்ஸாம் எடுத்துக்கொண்டு செய்வோம். நாங்க அதிகமான எக்ஸாம் இதுல கொஞ்சம் செஞ்சோம் தானே. நான் இன்னைக்கு இந்த நேரடியா விடைக்கு தான் வந்தேன் நானு. ஆனா உங்களுக்கு பேப்பரை காட்டணுமே அப்படிங்கிறதான் காட்டினேன். இந்த வினாக்களை கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல டிரெக்டா செய்வோம் பிள்ளைங்க. இந்த வினாக்களை கொஞ்சம் செய்துட்டு வினாக்களோட அதிகமான வினாக்கள் செய்யும். ஓகேமா, நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை. Thank you sir. Bye sir. Good night. Thank you sir. Bye sir. Okay, bye. Good night. Okay ma. Okay, bye. Good night. God bless you.